தனுஷ் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா விஜய் ஆகிட முடியுமானா விஜயா கண்டிப்பா ஆக முடியாது. அடுத்த கட்ட தலைமுறை யாரும் அரசியலை பத்தி யோசிக்கப்படாதுன்னே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆள்ற எல்லா கட்சியும் தான், எல்லா கட்சியும் ஆள்ற, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அப்கோர்ஸ் அதுல இன்னும் மாற்று கருத்தே கிடையாது. ராயம் படமே கழுவி ஊத்துற படம் தான். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் போட்டு கழுவி தானே ஊத்துறாங்க. ராயல் என்னதான் கட்டாயின்னு தெரியல. இது ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்களா கேட்க. ராவணன் மாதிரி 10 தலைலாம் அவருக்கு வரும். கூட இருக்க அண்ணன் தம்பியை துரோகம் பண்ணி கத்தியால குத்துற மாதிரி படத்தை எடுத்து ரைட். அஜித் நம்ம கொள்கை தலைவன் தான், கரெக்டா தான் சொல்றாரு. எப்படி வராதுன்னு சொல்றாருல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. ஒரு ஆளே தாங்க முடியாது, திரிசூல மாதிரி 3 பேரா ஃபுல் ஃபார்ம்ல வந்துருக்கோம். சரிங்களா? தொலைஞ்சு விடாதீங்க நீங்க. சிஎம் விஜய் அவர்கள் மாதிரி இப்ப மீண்டும் ஒரு நடிகர் பிறந்த நாள் அப்பொழுது விழா நடத்தி நலத்திட்ட உதவிகள்லாம் பண்றாரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரு வந்து முழுவதுமாக அரசியல்வாதியாக மாறிய டிஐ பாருங்கள் அப்படின்னு இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மேபி இவரும் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தங்களது கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. பார், உன் மனைவி கங்காவை பார், முழு சந்திரமுகியாக மாறினது இப்ப என்ன கொடுமை சார் இருந்து. ஆனா நான் யாரையும் கிண்டல் பண்ண நான் விரும்பலப்பா. சார் நான் என்ன சொல்றேன், நீ ஓடி போய் தனுஷ் கட்சியில சேர்ந்துக்க. அப்ப நீ சேர்ந்துக்க. அப்ப தனுஷ் கட்சியில நீ ஓடி போய் விஜய் கட்சியில சேர்ந்துக்க. வேற யாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்களாப்பா? என் கட்சியில சேர்ந்துக்கப்பா. நீ என் கட்சியில தான் பொறுப்பு. சார் நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சலாம். நீங்க தலைவர். ரொம்ப நாளா அந்த யோசனை இருக்குமா. நானும் அரசியல் கட்சிகளை விட்டு பாக்குறேன். மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்க. மக்களை நீ புரிஞ்சுக்கிட்டா மக்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்கள் எதுக்காண்டி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? ரெட்டலையும் சூரியனுக்கு மாற்றி மாற்றி ஊற்றி கடுப்பாகி எரிச்சலாகி ஓட்டு போட முடியாதியா. இவ்வளோ துட்டையும் வாங்கிட்டு ஓட்டெலாம் போட முடியாதியா. நான் இங்கே போடுறேன்ட்டு போயிட்டாங்க. ஓகே சார், அதான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. எல்லா கட்சியிலையும் கொள்கை தலைவர் வந்து ஏற்கனவே இருந்து செஞ்சுட்டு போனாங்க. பாவத்தைப்பட்ட அண்ணாவதுக்கு வந்து வச்சுருவாங்க. ஆமாம், பெரியார் என்ன வைக்க போறீங்க சார்? எனக்கு கொள்கை தலைவர் யாருமே இல்லை. என்னோட கொள்கை தலைவர் உலகத்தையே அறத்தை போற்றிய அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பாலை உலக வாழ்வியலை சொன்ன திருவள்ளுவன் என்னுடைய கொள்கை தலைவர். அடுத்ததாக என்னுடைய தமிழ் கடவுள் பெரும்பாட்டன் முப்பாட்டன் முருகன் என்னுடைய தமிழ் கடவுள். அதுக்கு அடுத்ததற்காக உலகத்திற்கு நன்னறியை சொன்ன 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நன்னறியை சொன்ன நபிகள் நாயகம் என்னுடைய கொள்கை தலைவர். அதை வழிநோன்றிய பழனி பாபா என்னுடைய கொள்கை தலைவர். 3 போட்டோவை தவிர ஒரு போட்டோவே இருக்காது. வேற இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் லெஜெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணா இல்ல, பெரியார் இல்ல, அம்பேத்கர் இல்ல, இதெல்லாம் அந்த வேலு நாச்சியாரை பத்தி 5 நிமிடம் பேச சொல்ல அந்த கட்சிக்காரவங்கள 5 நிமிடம். நீங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, நான் வந்து திருக்குறளை 1300 குறளையும் பேசுவேன். பழனி முருகன் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்கு. தமிழ் கடவுள், அது மாற்றுக்கிறது கிடையாது. நான் சாமி இல்லை கடவுள் இல்லைன்னு ஊராமத்தெல்லாம் மாட்டான். சாமி எல்லாம் இருக்கு. பழனி பாபா என்னோட கொள்கை தலைவர். பழனி பாபா மீது நான் பற்றற்ற அன்பற்ற இலக்கணமற்ற ஒரு அன்பு வச்சிருக்கிறேன். அந்த இஸ்லாமியர்கள் வாக்கு காண்டியெல்லாம் கிடையவே கிடையாது. பழனி பாபா என்னுடைய கொள்கை தலைவர். நான் வாக்கு அரசியலுக்கு வந்தாதானே உன்ட்ட வந்து கேட்க போறேன். நீ ஓட்ட நீயே வச்சுக்க, எனக்கு தேவையே இல்லை. ஆனால் ஒரு நன்னறியாக வாழ்வதற்கு ஒரு செலிபிரிட்டி இல்லாத ஒரு முகம் வேணும். நான் தலைவனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கரப்பாம்பூச்சி மாதிரி யாரும் ஒன்றுமோ தலைவனாக இருந்துட்டு போங்க, அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர். கரப்பாம்பூச்சி கட்சி வந்து இன்னைக்கு வந்து இப்போ நாட்டே ஆட்டி விட்டு விட்டாங்க. ஒரு மந்திரியே கழட்டி விட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்கள செஞ்சு அனுப்புன மாதிரி தான் தெரியுது. கார்பரேட் கட்சி ஒன்றும் இயல்பா உருவான மாதிரிலாம் தெரியல. யாரோ மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்புறாங்க. மந்திரி விலகிட்டாருன்னா நீட்டை விலகிட்டாங்களா? நீட்டை அவங்க கேட்கறது ஃபேர் நீட்டு கேட்கறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அதுல என்ன ஃபேர் நீட்டு, அப்புறம் அன்ஃபேர் நீட்டு? ஏங்க சும்மா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னாரு, கரப்பாம்பூச்சின்னா மாணவர்களை சொல்லலன்ட்டாரு. திட்டு திப்புன்னு ஃபாரின்ல இருந்து இறங்குறீங்க. உங்களுக்கு ஏது இவ்வளவு ஃபண்டு? எல்லி கேட்டா 1000 எல்லி கேட்கலாம். ஏது இவ்வளவு ஃபண்டு? ஏது உங்களுக்கு கொள்கை நிறைவேறிட்டா உடனே அவங்க போறாங்க, மந்திரியை பார்க்குறாங்க, 3 கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரே நாளில் நீங்கள் தலைவராக மாறுறீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்த கட்ட தலைமுறை யாரும் அரசியலை பற்றி யோசிக்கப்படாதுன்னே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆளும் ஏகாதிபத்திய சக்தி அடுத்த கட்டம் யாரும் தலைவனாக உருவாயிடக்கூடாது. அந்த ஏகாதிபத்திய சக்தி யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி ஆள்ற எல்லா கட்சியும் தான், எல்லா கட்சியும் ஆள்ற, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அப்கோர்ஸ் அதுல இன்னும் மாற்று கருத்தே கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு பிறகு ஏன் அப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணவே முடியல? லீடர் இல்லாத ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டு. லீடர் இருந்தால் அவன் காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். இப்போ அது வந்து கடைசியாக போய் காம்ப்ரமைஸ் ஆனப்ப போராட்டம் நிக்கல இல்லப்பா.
இந்த வருஷம் விளையாடலான்னு ஒத்துக்கிட்டாங்க ஜல்லிக்கட்டு, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி போங்க, இந்த வருஷம் விளையாடலான்னு ஒத்துக்கிட்டப்ப போடா நீ என்னடா சொல்றது, நாங்க போராடுவோம்னு உட்காந்துட்டாங்க. இல்ல அப்படிதான் நிரந்தர தீர்வு வந்துச்சு. சரிங்க, தலைமை இல்லாம போராடினாலுமே கூட கடைசியில முடிகிற தருவாயில ராஜ்மோகன் மாதிரி வந்து பேரை போட்டுக்கிறாங்களே சார், அது ஸ்டிக்கரிங்மா, அது ஸ்டிக்கரிங். சட்டத்தை வச்சது யாரோ ஒருத்தன் கடைசியா இந்த இடத்துல பில்லு போட்டுக்கிறது இல்லையா, அது அசிங்கப்பட்டு போனதான் மிச்சம். அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம கட்சிக்கு தலைவனே வேண்டாங்கிறேன், தத்துவங்கள் தான் தலைமை. நான் இப்போ ஒரே நல்ல ஜாதியை ஒழிச்சிடுறேன், ஒரே நல்ல மதத்தை ஒழிச்சிடுறேன், கலப்பு திருமணம் பண்ணி வச்சிருவேன், இந்த மாதிரி எந்த அம்பக்கு கதையும் நான் சொல்லலை. அன்பாயிரு, அன்பாயிரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் சொல்ல. நம்ம கட்சியுடைய பேர் சார் நான் வைப்பேன் பேரு, விரைவில் தேதி பெயர் அறிவிக்கப்படும். என் திருவள்ளுவர் முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு போறேன், தஞ்சை ராஜராஜ சோழன் முன்னேற்ற கழகம் வச்சுட்டு போறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப தமிழ்வேந்தன் முன்னேற்ற கழகம் வச்சுட்டு போறேன், இப்ப என்ன வலிக்குது உங்களுக்கு? சார் என்ன சார்? ஆமா, தமிழ்வேந்தன், தமிழுக்கே வேந்தன், தமிழ்வேந்தன் கழகம் வச்சிடலாம் சார், டிவிக்கே மறு டிவிக்கே வந்துரும்ல. தமிழ்வேந்தன் முன்னேற்ற கழகம் டிஎம்கேன்னு இருந்துட்டு போட்டோம், இப்ப என்ன கண்டு போச்சு? நானும் ஒரு கட்சிக்கு போய் பார்த்துட்டப்பா, நான் போய் கட்சியா கஞ்சி குடிச்சவன் இல்ல, ஒரு கட்சியிலே குறிப்பிட்ட கட்டத்துல ஏதோ ஒரு சமரசம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல வந்து பாலிசி டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு கொள்கை பிரேக் ஆகுது, எனக்கு பிரேக் ஆகுது. முழு கொள்கையையும் கட்சி நடத்த முடியாது. இப்ப நான் சொல்லிட்டு முழு கொள்கையே அன்பா இரு, வேற எதுவுமே இல்லை. நம்ம கட்சியோட கொள்கை அன்பா இரு, உனக்கு பிடிச்சதை சாப்பிடு, இன்னதை சாப்பிடாதுன்னு என்னை சொல்லாத, உனக்கு பிடிச்சதா சாமி கும்பிடு, உனக்கு பிடிச்சதா நீ தொழுகு, உனக்கு பிடிச்சதா நீ சர்ச்சுக்கு போ, நான் உன்னை எதுவுமே சொல்லலை. நீயாவே இரு, நல்லா சம்பாரி, இதான் கட்சியோட கொள்கை, நிறைய சம்பாரி, எல்லாம் சம்பாரிச்சிட்டு கட்சிக்கு வர்றான், நீ சம்பாரி, கட்சிக்கே வர வேண்டாம், சம்பாரி, நல்ல வேலை வாய்ப்பை பெருக்கிக்க, வீடு வாசலை கட்டிக்க, ஹாப்பியா வாழு. அஜித் சொன்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, அஜித் சொன்னமா சொல்லிட்டு இருக்கீங்களே. ரைட், அஜித் நம்ம கொள்கை தலைவன் தான், கரெக்டா தான் சொல்றாரு, எப்படி வராதுன்னு சொல்றாருல்ல. மாதிரி ஒன்லைன்ல சொல்லுங்க சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி ஒன்லைன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் சார் சீக்கிரம். அப்படியே அன்பிலார் எல்லாம் ஒரு தமிழ்க்குரியர், அன்புடையார் என்று உடையர், அன்பே சிவம். என்ன சொல்றீங்க? இது நல்லா இருக்கு. வாழ விடு, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அஜித்தை சேர்த்துடலாம் சார் கொள்கை தலைவரா, அஜித்தை சேர்த்துடலாமா கொள்கை? வெள்ளத்தனையது மலரிட்ட மாந்தரது உள்ளத்தனையது உயர்வு, ஒரே வரி, உள்ளத்தனையது உயர்வு தான் என்னோட குரல். வாழ்ந்துட்டு போ. இப்போ முக்கியமா தனுஷை பத்தி எதுக்காக கேட்க வந்தோம்னா, ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தாங்க, அவரே கழுவி ஊத்தி பார்த்திருப்பீங்க. ஆமா, ராயன் படமே கழுவி ஊத்துற படம் தான், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் போட்டு கழுவி தானே ஊத்துறாங்க. காலைல 5 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு எந்த ஊர்ல பார்த்திருக்கேன்ப்பா? வாய்ப்பே இல்லை. ராயா, உன் தம்பி தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான், வேற மாதிரி ஆயிடும். அவரே பாவம் ரிட்டையர்ட் ரவுடி சரவணன், அவர் பருத்தி வீரெல்லாம் பிதுக்கி நடிக்க வச்சார் அமீர். ஆமா, ராயா உனக்காக பாக்குறேன், அவருக்கு முதல்ல சுகர் மாத்திரை போடியா, அவரே மயங்கி. இந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். ராயா ராயா கொலன்னு. சரி, இந்த ராயன் படம் வந்த தருணத்துல மகாராஜா, வாழை, மெய்யழகன் போன்ற சிறப்பான படங்களும் ரிலீஸ் ஆச்சு. விவசாயி அந்த படம், ராட்சசி கிடைக்கல தேசிய விருது, வேற எந்த படத்தை கொடுக்குறாங்க? விக்ரமோட தங்கலான். எதன் அடிப்படையில சார்? ராட்சசி தங்கலான்லாம் கொடுக்க மாட்டாங்க, பொங்கலானது பொறுமை புரியல. அது ராட்சசி அருமையான படம். மெய்யழகன் டாப் போஸ்ட் பிலிம், மெய்யழகன். வாழை எவ்வளவு ஒரு சுகத்தை கொடுத்த படம் வாழை. ராயல் என்னதான் கட்டாயின்னு தெரியல, இது ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்களா? ராவணன் மாதிரி 10 தலைலாம் அவருக்கு வரும். ஒரு பெண்ணை வந்து கடவுளுக்கு நிகரா வந்து போற்றுவாங்க அந்த படத்துல. கூட இருக்க அண்ணன் தம்பியை துரோகம் பண்ணி கத்தியால குத்துற மாதிரி படத்தை எடுத்து தங்கச்சியை கற்பழிக்க விட்டது. எதன் அடிப்படையில நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்கன்னு அதுதான் தெரியவில்லை. மண்ணா வாங்கி விட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தார்ஜி படம் போய் வாங்கியிருந்தாங்க சார், ஜூரி. அவரே சொல்லிட்டார் ராயனோட நல்ல மூவி, அவருக்கு தெரியாத மனசாட்சிக்கு. கண்டிப்பா அவருக்கு ராயனோட நல்ல மூவி வந்துருச்சு அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு மத்திய சர்க்காரோட இணக்கமா இருக்காரோ என்னமோ. அவர் மாமனார் வேற அடிக்கடி இமாச்சல பிரதேஷ் போயிட்டு வருவாரு. இல்லாட்டி எப்படி கிடைக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் விருது வாங்குறாங்க, ஒரு ராட்சசி படத்துக்கு கிடைக்கலையா? அதை விட ஒரு நல்ல படம் எடுத்துட முடியும் ஒரு தமிழ்ல, ஜோதிகா வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டு, கௌதம் ராஜிகர் இயக்குனர் எடுத்த படம், அதை விட ஒரு நல்ல மூவி எடுக்க முடியும். சார், தனுஷோடைய கொடி பார்த்திருப்பீங்க, அதுவே ஒரு ஜாதி சார்ந்த கொடின்னு சொல்றாங்க. மொத்தத்துல உன்னை எல்லாருமே சாதி கட்ட போயிடுவா. இவங்க கட்சி ஆரம்பிச்சு மண்ணா போய் மண்ணா வரை இறக்க வேண்டியதுதான். நம்ம கட்சி கொடி எப்படி சார் இருக்கும்? நம்ம கட்சிக்குள்ள எதுவுமே இல்லைம்மா. சென்ட்ரல்ல வந்து முருகர் இருப்பாருமா, இது இருக்குமா, சேவல் இருக்குமா, பள்ளிபாவுக்கு ஒரு புறம் இருக்குமா, அவருடைய பிராண்ட் ஏதாவது ஒன்று வைப்போமா,
வச்சு ஒரு கொடி வெட்டுவேன். நான் வந்து கட்சி நடத்தி ஊரை மத்திய அரசியல் போட்டு இருக்கிற பணத்தை ஈடிக்கு மறைச்சி வச்சு ஒழிக்கிறதெல்லாம் வரல. நான் அன்பை போதிக்கிறது தான் கட்சியே சொல்கிறேன். என்னோட கட்சியே அன்பு தான். நீ அன்பா இரு. எல்லாம் கேரியரின் உச்சத்தில் போய் வரல. நான் டிஃபன் பாக்ஸ் இருக்குள்ளே வர்றேன். ஓகே சார், நீங்கள் கேரியர் உச்சன்றதுனால நான் ஒரு பாயிண்ட் என்ன கேட்க போகிறேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹெச்வின் ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு இன்னும் இன்டர்வியூ கொடுத்ததா சார்? ஆமாம், ஒரு 1.5 மணி நேரம் சார் இன்டர்வியூ. வெட்டி போட்டே போ, அதை விட்டு கேட்க முடியல. ஆமாம் சார், டேரெக்டாக செஞ்சுட்டாப்புல விஜயை பிடிச்சி. ஒரு 1000 கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு சேவை செய்ய வர்றான்னு சொல்கிறான். அவனுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுது, இந்த மக்களை என்ன சொல்றதுன்னு கேட்டாப்புல. ஆமாம், ஆனால் தெரியும் அவரே ஜனநாயகம் டைரக்டர். ஆக்சுவலாக நான் படம் பார்த்தேன் சார், தேட்டரில் போய் பார்த்தேன். 3 மணி நேரம் தூங்கினேன் நல்லா. ஹெச்வின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆடியோ லான்ச்சர் சொன்னார், இது தளபதியோட படம், யாரும் குறுக்க வராதிங்க அப்படின்னு. எனக்கு அப்போ என்ன டவுட் வந்துச்சுன்னா, இது உண்மையிலே வினோத் தான் எடுத்திருப்பாரா இல்லைன்னா தளபதி எடுத்திருப்பாரா? அதான் அவரே அசிங்கப்படுத்தாப்லையே. நான் எழுதி கொடுத்த கதை வேற, ஸ்கிரிப்ட் வந்தது வேற. யாருக்கு பீட்ஸ் டைரக்டர் சொன்னார்ல, பீஸ்ட். ஆமாம், அவர் பேர் என்னப்பா, ஜெயிலர் நெல்சன். அவர் சொன்னார்ல, ஜெயிலர் நல்லா எடுத்திருந்தார்ல. ரஜினிகாந்த் எந்த தலையிடுமே சொல்லலையா, நீங்க எத்தனை டேக் வருமோ சொல்லுங்க, நடிச்சு தரேன், ஆனா நீங்க தான் டைரக்டர், படம் ஜெயிக்கிறது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஜெயிலர் வந்து பழைய காசியா பழசு. அவர் பையன் காணாம போன பேர் தெரியும் தான் இல்லைன்னு. ஆனா அந்த படம் ஜெயிச்சுட்டீங்க வந்து. அடுத்த பார்ட் 2 ரெடி ஆயிடுச்சு. ஆமா, அது என்ன கும்பி பார்க்கும்போது தெரியல. பார்ட் 1 போதும்டாப்பா, பார்ட் 2 செஞ்சு எல்லா படத்தையும் செஞ்சு. நேத்து கூட அப்பா இந்தியன் 2 அப்படின்னாங்க. அந்த குதிரை ஓடுற சீனை பார்த்தேன், எனக்கு ரத்தம் கக்கிட்டு. இந்தியன் 1 எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா எடுத்திருந்தாங்க. ஆமா, கதை வரலன்னா விட்டுருங்க, அதோட படைத்த படைப்புகளே பெருமை மிகுந்தது. நான் மறுபடியும் படைக்க ரீக்ரியேஷன் பண்றேன்னு பண்ணாங்க. தனுஷன் முதலமைச்சர் ஆகணுமாமா, அவருக்கு காலம் தப்பி விட்டது. வாய்ப்பு இருக்கு சார், அப்படி சொல்லாதீங்க. வேணாம், வாய்ப்பு இருக்கு. யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்மளே சொல்றோம் கட்சி ஆரம்பிக்கிறோம்னு, நாளைக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் அமையாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா காலம் தாங்க எல்லாம். மக்கள் எல்லாரும் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. ஏங்க அப்பேற்பட்ட காமராசருங்கிற பிம்பத்தையே அட்டிச்சு ஒட்டச்சு அறிஞர் அண்ணாதுரை உள்ள வரலையா? அறிஞர் அண்ணாதுரையோட பிம்பத்தை ஒட்டச்சு அல்ல கலைஞர் கருணாநிதி வரலையா? கலைஞர் கருணாநிதியை ஒட்டச்சு அல்ல எறிஞ்சு எம்ஜிஆர் வரலையா? எம்ஜிஆரை ஒட்டச்சு அல்ல எறிஞ்சு விஎன் ஜானகி வரலையா? விஎன் ஜானகியை ஒட்டச்சு அல்ல எறிஞ்சு ஜெயலலிதா வரலையா? ஜெயலலிதா ஒட்டச்சு அல்ல எறிஞ்சு ஓ பன்னீர்செல்வம் வரலையா? ஓ பன்னீர்செல்வத்தை ஒட்டச்சு அல்ல எறிஞ்சு சசிகலா வரலையா? சசிகலா ஒட்டச்சு அல்ல எறிஞ்சிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி வரலையா? சாதகம் செல்ல விட்டஞ்செல்லுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டச்சு அல்ல எறிஞ்சிட்டு முக ஸ்டாலின் தளபதி முக ஸ்டாலின் முதல்வர் ஆகலையா? யாருன்னே தெரியாத விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலையா? சொல்லுங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் டெமோக்ரஸியன். இந்த மக்களாட்சியில் எல்லாம் சாத்தியம். ஏங்க அவரு டெல்லி பிரதமர் வரலையாங்க? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வரலையா? சொல்லுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி நம்மளை விட பெரிய இன்சா பிரபுல்யாவ. நம்ம முதலமைச்சர் என்ன ரீல்ஸ்லே ஆட்சிக்கு வந்தோம். ஜெகன்மோகன் ரெட்டி எங்க போனாரு? இன்னைக்கு எங்க போனாரு? அது நிக்காது. இன்னைக்கு ஒரே ஒரு சாராய கடை ஊழல்ல, மதுபான ஊழல்ல தூக்கி போய் வழக்க போட்டு ஒன்றும் இல்லாம ஆக்கி டெல்லி பிரதமரை காலி பண்ணலையா? டெல்லி முதலமைச்சரை காலி பண்ணலையா? ஒரு ஸ்டேட்டுக்கு சொல்றேன். எல்லாமே நடக்குமா? நினைச்சு பாருங்க. ஏன் நடக்காது? இப்ப நான் வரிசையா தமிழ்நாட்டு வரலாறு சொன்னேன். இடையில பக்தோச்சரம்லாம் இருந்து போயிருக்காங்க, அதெல்லாம் சிசர் பண்ணுங்க. பிரேக்கிங் பாலிடிக்ஸ் மட்டும் தான் நான் சொன்னேன். ஒட்டச்சல்ல எழுந்துட்டு வெளில வர்றது இருக்குல்ல. இன்னைக்கு ஜெயிச்சிருக்க எம்எல்ஏ எல்லாம் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? கட்சி தலைவருக்கே தெரியாது யார் எம்எல்ஏன்னு. அவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க சார் தேட்டரில் உட்காந்துருந்து. இல்ல எல்லாமே நடக்குமா? அன்னைக்கு சிகப்பான ஹீரோக்கள் இருந்த காலத்துல ரஜினிகாந்த் வந்து ஜெயிக்கலையா? அப்பாஸ் இந்த மாதிரி வெறும் ரத்த கலர்ல இருந்த ஹீரோவை தூக்கி எறிஞ்சிட்டு தனுஷ் வரலையா? விஜயகாந்த் ஜெயிக்கலையா? விஜயகாந்த் ஜெயிக்கலையா? தனுஷ் வந்தாரா? முதல் படம் பாத்தீங்கன்னா துள்ளுவதேலம்மை. ஆமா, அதுக்கடுத்து காதல் கொண்டே படம் எடுத்தாங்க. அதுல செல்வராக மேக்கப் போட்டு எடுத்துருவோம். தம்பி மேக்கப் போடாமே அப்படித்தாண்டா இருக்கிறான். ஜெயிக்கலையா தனுஷ்? தனுஷ் அசுரன் ஒரு படம் நடிச்சாப்லையா? வாய்ப்பு இருந்ததா இல்லையா? நேஷனல் அவார்டெல்லாம் குடிச்சா இல்லையா? வெற்றிமாறன் தாடியும் கிடிமா இருக்காரு, நல்ல படம் எடுக்கிறாருல்ல. யாரும் ஜெயிக்க முடியாதுலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கு. யாரால முடியாது சொல்லுங்க? கொஞ்சம் கூட பர்சனாலிட்டியே இல்லைன்னு தேராதுன்னு தூக்கி போட்ட நடிகை தான் நயன்தாரா. ஆடிஷனுக்கு வந்து பார்த்திபன் தூக்கி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நடிகை நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார். ஸ்ரீதேவியோட அதிக ஆண்டுகள் தமிழ்ல நின்றுட்டாங்க. எதுவுமே தேராதுன்னு தூக்கி போடப்பட்டவன் தான் நானும் இந்த உலகத்துல. இவெல்லாம் எதுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட த்ரோ பண்ணப்பட்ட வேஸ்ட் லக்கேஜில் நானும் ஒருத்தர் தான்.
இது ஒன்றும் பெரிய வளர்ச்சின்னு நான் சொல்லவில்லை. ஆனா ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு தவிர்த்து விழுந்து மேல வர்றோம்ல, எல்லாராலையும் எல்லாம் முடியும். எனக்கு அது நம்பிக்கை ரொம்ப அதிகம். இங்க கடந்த வாழ்க்கை ஒரு 20 வருஷத்துல இங்க வருது, அடுத்த நிமிஷத்துல கீழே போறோமா இது மேல போறோமாங்கிறது நமக்கு தெரியலையே, இல்ல மேல போறோமான்னு தெரியலையே. விஜயகாந்த் ஆரோக்கியத்தில் இருந்தா இந்த தள்ளாட்டத்துக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் இல்லை, வயசாயிட்டு. இல்லைன்னா இந்த நெருக்கடி நேரத்தில் ஜெயலலிதா அம்மாவோட இறப்பு, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, நாக்க துருத்தாம கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா தேமுதிக தான் முதலமைச்சர் ஆகும். ஆட்சியை கலைச்சிட்டு வா 1-1 போட்டு இறக்கியிருப்பாங்க. எங்க தலைமையில் நிற்கிறானா இல்லைங்க, இல்லைன்னா விடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்த் எங்க கூட்டத்தில் நிற்கிறதா தான் இருக்கேன், நாங்கள் தனியாக ஃபேஸ் பண்றோம், இல்லை டிஎம்கேட ஃபேஸ் பண்றோம்னு போயிருந்தாக்க நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை சிதறடிச்சிருது. தாவேகாவுடைய முடிவுகள் பல பேர் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறதுன்னா போயிருந்தா நம்ம மந்திரியா? நானும் அதுதான், நீங்களும் அதுதான், நீங்களும் அதுதான், நீங்களும் அதுதான். டிவிக்கில் நீங்க சேர்ந்திருந்தா கூட உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு அமைச்சர் கொடுத்துருப்பாங்க சார். அந்த சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்களும் கூப்பிட்டு இருந்தாங்க உங்களுக்கு, அழைப்பு இருந்துச்சு, அழைப்பு இல்லாம இல்லை, ஆதாரத்தோட சொல்லுவேன். அந்த கட்சியின் மிக முக்கியமான மந்திரி அவ்வளவு வற்புறுத்தினார் என்னை. ஒரு விவாதங்கள்லையும் சொல்லுவார், நீங்க வந்துருக்கீங்க வாங்க, ரொம்ப நான் அருமையாக உங்களை வழி நடத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு. அட போய் நம்மலாம் வந்து அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த 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 ஸ்ட்ராங் மைண்ட் என்கிட்ட இருந்தது. 2 விஷயம். ஒன்று, சும்மா சும்மா கட்சி மாறிக்கிட்டு பச்சைவந்தி மாரி வாழ முடியாது, அது எனக்கு உடன்பாடு இல்லை, ஓப்பனாக சொல்லிடுறேன். அது சோறு தான், அது ஒரு நாள் சோறில் இருக்கிறத இன்னொரு போய் சாப்பிட முடியாது. இன்னொன்று, டிவிக்கு மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லை. இப்போ காலியான டெல்லியிலேருந்து சொல்லிட்டு வந்துட்டேன் எப்படியெல்லாம் காலியானது, அரசுகள் எப்படி உடைஞ்சிருக்குன்னு. அது இன்னும் ஒரு தேர்தலை பார்த்தா தான் சொல்ல முடியும். இன்னொரு 5 ஆண்டு கழிச்சு மறு தேர்தலை பார்த்தா தான் சொல்ல முடியும். 2 மாசத்திலே தெரியுதே சார். நான் அவனு சொல்ல, நான் இப்போ இருக்கிற கட்சியிலேருந்து நான் விலகி போனால் தனி கட்சி தான் இருப்பேன். மறுபடியும் அதில் பின்னிக்கிட்டல ஒன்று இதுலேயே இருப்பேன். இல்லை தனி கட்சி, அது எந்த கட்சி சாராது, அரசியல் இயக்கமாக இருக்காது. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுற இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்களா, எவ்வளோ வந்திருக்காங்க, ரைட்டு. இது அடுத்தடுத்த சேனலில் ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்களா, என்னுடைய நேரடிவ் பார்வையாளராக இருப்பாங்களா? இந்த 10 லட்சம் பேருக்கு நான் போதிப்பேன், அன்பாயிருங்க, சண்டை இருக்குதா கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் அனுசரிக்கிறது, அவங்களுக்கு போய் நல்லது கிட்டதை நேரடியாக பேசி விடுறது, சண்டை போட்டுக்காதீங்க, அன்பாயிருங்க. இதுதான் எனக்கு ஆசை. எனக்கு வந்து ஒரு ஓஷோ மாரி, ஒரு வேதாத்திரி மகரிஷி மாரி, ஒரு நித்யானந்த சுவாமி மாரி, அரசியல் கட்சியா இல்லாம ஒரு நித்யானந்த சுவாமி மாரி மக்களுக்கு போதிக்கணும், நல்ல விஷயங்களை போதிக்கணும், நல்லதை கொண்டு வந்து கொடுக்கணும். எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் நம்மளால நல்லவனா இருக்க முடியாது, அதை மட்டும் ஒத்துக்கிறேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கலையா? கண்டிப்பா ரைட்டு, நான் அதை ஒத்துக்கிறேன். நல்லவனா இருக்க முடியாது, ஏதோ ஒரு சமரசம் நான் பண்ணிக்கணும். ஆமா, என்ன பண்றது, தப்பு தான். போன வாட்டி இந்த வாட்டி போன தேர்தலில் இந்த அறிக்கை கொடுத்தீங்க, நீ எதிர்த்து பேசுறீங்க. ஆமா, அப்ப கொடுத்தோம், இப்ப எதிர்த்து பேசுறோம். அப்புறம் இப்படிதான் இருக்கு. ஆமா, நிறைய கேள்விகளுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. ஆமா, உண்மைதான், தப்பு தான், வேற. இது ஆனால் சொந்தமா இயக்கம் நடத்தணும்னா அப்படி இருக்க வேண்டியதில்லை. தனிப்பட்ட கருத்துக்களை நான் டைரக்டா பதிவு பண்ணலாம். இதுதான் என்னோட ஸ்டாண்டு, இதுதான் என்னோட நிலைப்பாடு. கரப்பாம்பூச்சி கட்சி மேல நான் ஒரு சந்தேகத்தை வைக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சாதாரண கட்சி பிஜேபி போய் வளைச்சி ஒரு விவசாயி அம்மனமா போறான்னா முடியல. தடகள வீராங்கனைகள் அவங்கள பாலியல் அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி போறான்னாங்க, ஆனா அவங்க வளைக்க முடியல. ஆனா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம கரப்பாம்பூச்சி கட்சி எப்படி போய் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு மந்திரியை பதவிகளை வைக்க முடியுதுன்னா அதுக்கு யார் பேக்கப்ல இருக்கா சொல்லுங்க? நீங்க சந்தேகப்படுங்க, அரசியலை சந்தேகப்படுங்க, என்னைக்குமே யார் பேக்கப்ல இருக்கா? இது டிஎம்கேலையும் முடியல, தாவேக்காலையும் முடியல. ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸா போறாங்க, தடகள போராட்டத்தில் போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸா பயன் பண்ணாங்க, அடிச்சு தூக்குனாங்க. விவசாயி எவ்வளவா ஸ்டூடெண்ட், விவசாயி அடிச்சு ஓட விட்டாங்க. ஜல்லிக்கட்டப்ப உடனே கொடுத்துட்டாங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம போராட்டம் நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணல, ஆனா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. சரி, மந்திரிய பதவிகளை வச்ச முடிஞ்ச இவங்களால நிரந்தரமா நீட்டை தூக்குறவங்க ஏமா மாட்டோம்னு சொல்லியிருக்கலாமே. அது எவ்வளவு நாள் ஆயிட போகுது? நீட்டை ரிப்பார்ட்டு பேன் நீட்டு, அப்புறம் பேசிக்குவோம். இப்ப என்ன சொல்யூஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அடுத்த ஒரு மந்திரி அதுக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதானே. நிரந்தர தீர்வு ஒன்றும் கிடையாது இல்லம்மா, எல்லாத்தையும் சந்தேகிங்க. இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன்னா நான் ஒன்றே ஆரம்பிச்சல ஒன்று கொடி கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இல்லை. யார் இருக்கா நம்ம வெளியே வர்றதுக்கு? நம்ம 4 பேர் தான் நிற்கணும். அடுப்பு கொண்ட பேர் 3 பேர் உட்காந்து கட்சி நடத்திட்டு இருக்கணும்.
அப்படி இல்லை, நான் ஒரு அன்பை போதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்பாடு பண்ணணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ இந்த கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து மதுவுக்கு எதிராக ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்குன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பூரண மதுவுகளுக்கு வேண்டி அரசுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு, இவங்கள்ட்ட அனுமதி வாங்கலாம் உட்காரக்கூடாது, வரப்போற தெரியாமல் இருக்காங்க. நம்மளே முடியாத படாத இடத்துல போட்டு பிராணம் போயிட்டு வச்சுருங்க, அது ஜாக்கிரதையா இருக்கணும். மன்னா வரலாறு முக்கியம். பி கேர்ஃபுல். சுருதி லச்சக் லச்சக் லச்சக்னு மண்டல அடிச்சு என்ன பண்ண முடியும்? பிராணம் போயிட அப்புறம். எனக்கு இருக்க வியாதிக்கு உள்ள மருந்து மாத்திரை எல்லாம் வெளில இருந்து பிரிஸ்கிரைப் பண்ணி இங்கெல்லாம் கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள அது பராக்களை என்ன கைது பண்ணணும். எந்த பக்கத்துல விழுந்து ஓடுறீங்களோ உங்களோட நம்பி நான் அரசியல் நடத்தி தலைவனையெல்லாம் அறுத்துட்டு ஓடிடக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டோம். எனக்குள்ள வியாதிக்கு உள்ள மருந்து வந்து சேர்றதுக்குள்ள பிபி எல்லாம் ஏறி மயக்கம் வந்து நாங்களா பார்த்து அவர் வெளில எடுத்து ஒரு அடிச்சுட்டு போக லாக்அப் டத்துல சேர்த்துட போறாங்க. இவரை லாக்அப் டத்துல சேர்த்துட போறாங்க. எங்க தலைவர் அவரு லாக்அப் டத்துல சேர்த்துறாரு, அனுப்பிவிடுங்க முதல்லன்னு. வேற ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் ஆரம்பிக்கலன்னு ஒரு ஆசை. மதுவை ஒழிச்சாகணும் நாட்டை விட்டு. நம்ம விடக்கூடாது. நம்ம அடுத்த ஜெனரேஷன் சாவுறதை பார்க்குறோம். போனா நாள் பாண்டிச்சேரிட்ட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒரு பிரேக் ரெண்டாவது தலை கீழே வச்சு கப்பு நடிச்சா பாரு பெல்ட்டி. ஐயோ உயிரே போயிட்டு இருக்கணும். கேமரா ஆன் பண்ணி தான் நல்ல ரீல்ஸ் கிடைச்சிருக்கு தம்பிக்கு. அவங்களுக்குலாம் இறக்கப்பட வேண்டியதில்லை. பாவம் நம்மளே சாராயத்தையும் ஊற்றி கொடுத்து நம்மளே வேகமான பைக்கையும் வாங்கி கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அவன் சாவதான் செய்வான். வேகமான பைக்கு வர்றது நிப்பாட்ட முடியாது. சாலைகள் பெருசாயிட்டு மதுவை ஒழிச்சாகணும், விடவே கூடாது. மது கஞ்சா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, பண்ணுறாங்க, நடு ரோட்லேயே படுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டியாவது ஒரு கட்சி ஆரம்பிப்போம். சசி பெருமாள் ஐயா அந்த ஒரு கடையை அகற்றதான் கடைசா டவர் மேலே ஏறி நெஞ்சு பிடிச்சி போச்சு அவருக்கு. ஆனால் அதை அகற்றவே இல்லை. செத்து போனது பிறகு அகற்றினாங்க. அதனால என்ன பிரயோஜனம் இருந்துச்சு? நம்ம மது ஒழிப்பு போராட்டம்னா சும்மா இல்லை, அது ஒரு பெரிய பேட்டர்ன் வச்சிருக்கு. எந்தெந்த கட்சி தலைவரை வரவழைக்கணும், எல்லாரையும் வரவழைச்சு அப்போதான் அது ஒரு முடிவுக்கு வரும். தாவேக்காலே அழைப்பு கொடுப்போம், வர்றவங்க வரட்டும், வராதவங்களை பற்றி நமக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. தனி ஆளாக சென்னைக்கு வந்தேன், தனி ஆளாக நான் ஊருக்கு போவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, கட்சி நடத்தி நான் சம்பாதிக்க போகிறேன் நான் இல்லை, இனிமேல் ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமும் பார்த்தாச்சு, போதும். அதனால தனுஷ் கட்சி ஆரம்பிச்சோன்னே தனுஷ் முதலமைச்சரோட 3 மந்திரிகள் உட்காந்துருக்குறாங்க. 3 மூஞ்சிகளை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. இல்லை வாழ்த்துறேன், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. அதுக்காண்டி கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் விஜய் ஆயிட முடியாது, அது முதல்ல மைண்ட்ல வச்சுங்க. தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா விஜய் ஆயிட முடியுமானா விஜயா கண்டிப்பா ஆக முடியாது. விஜய்க்கு நீங்க டஃப் கொடுத்து நீங்க ரஜினிகாந்த் இறக்கணும்னா கூட முடியாது, ஆகவே ஆகாது. ரஜினிக்கு 91 வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அது அவரே நீ பேட்டில் சொல்றாரு. எனக்கு துளி கூட ஆசை கிடையாது முதலமைச்சர் ஆகணும்னு, எனக்கு ஆசை கிடையாதுன்னு சொல்றாரு. தட்ஸ் ட்ரூத். வெளிப்படையான ஆள் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு வெளிப்படையான மனிதன் நீங்க பார்க்கவே முடியாது. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். நம்ம கட்சியில் நிறைய இலக்கியத்தை நிறைய சேர்ப்போம். இலக்கியவாதிகள்லாம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்காங்க. அங்கங்க அடிச்சு வச்சு விருது கொடுப்பையா, உனக்கு தெரிஞ்ச கவிதையை பாடுப்பா, ரைட் லெட்ஸ் ஸ்டார்ட் பாடு கேட்போம். உட்காந்து இலக்கியத்தை வெளில கொண்டு வருவோம், நல்ல பண்புகளை வெளில கொண்டு வருவோம், திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்போம். பள்ளியோடமா ஒழுக்க நெறிகள் சொல்லி கொடுப்போம். போய் திருக்குறளை போய் போதிப்போம். மனநல மருத்துவர்களை அழைச்சிட்டு போய் போதைக்கு எதிராக மாணவர்கள்ட்ட பேசுவோம். இதை விட வேற என்னையா வேணாம்? கட்சி சம்பாதிச்சு ஊழல் அடிச்சு வலையில போகிறத வர்றோம், அது நமக்கு தேவையில்லையா? நம்ம வாழ்வதற்கு தேவையான பணம்லாம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லது செய்யறதுக்கான வழிகளை பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.